ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலைக்கிழமை நம்ம நேற்று வந்தோம் இதுவுக்கு போரூர் டோலுக்கு. நேற்று வந்து லோடு ஆகலை நமக்கு. இன்றைக்கி தான் நமக்கு லோடு ஆகிருக்கு. எங்கே லோடு ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளங்க இளவரசன் கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர். இளவரசன் குப்பமா இல்லை இளவரசன் கோட்டையான்னு தெரில. அந்த ஊருக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம் லோடு. ஏன் நம்ம அந்த பக்கம் எடுத்தோன்னா நம்ம வீட்டுக்கு தாங்க போகிறோம். அதை இறக்கிட்டு நம்ம அங்கேருந்து வீட்டுக்கு தான் போகிறோம். நம்ம வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணி ஆகணும். சரி நம்ம ஸ்டோர் ரூம்லேயே பண்ணிக்கலாம் விழுப்புரத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சரி வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஆயில் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப நம்ம லைனுக்கு வருவோம். ஓகே, எவ்வளோ ஹைட் வரும்னான்னு தெரில, பார்க்கலாம் போயிட்டு. ஹைட் வரும், டோர் ஓப்பன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட் வெயிட்டு தான், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோங்க. நம்ம வண்டி இந்தமாரி தாங்க, இவ்வளோ ஹைட்டு தாங்க வருமா. இவ்வளோ ஹைட்டு டோர் ஓப்பன் இப்படி தான் வருமா. அதுவும் TN 32 தாங்க. அதுவும் நான் இப்போ தான் நம்பர் பிளேட்டை பார்க்குறேன். இப்படி தான் வருமா. என்ன லோடுன்னு பார்க்குறீங்களா? இது உள்ள தான் நம்ம வண்டி லோடிங் ஆகிட்டுருக்கு. என்ன லோடுன்னு பாருங்க. ஒரு இங்கே பாருங்கள், குக்கர் வாசனை அடிக்குதுங்க உள்ளே வந்தாலே. இங்கே தான் இது மேலாம் லோடு வரும். இந்த ஏற்றிட்டுருக்காங்க பாருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்களா குக்கர் வெயிட்லாம் வராதுங்க, சுத்தமாக வெயிட் வராது. இதுக்கு அந்தாண்ட ஒன்று வருமாண்ணா? இங்கே ஒன்று வருமா? அடோப்பா, இந்த இடத்துல ஒன்று வருமா. அது எவ்வளோ பெருசு இருக்குது அந்த மூட்டையே. இதோ வருங்க, ஒரு ஆள் தூக்கிட்டு வரான் பாருங்க உள்ளேருந்து. இடிச்சுக்கிட்டான். இது ஒன்று இங்கே ஒன்று வருமா. சேஃபாக எடுத்து போயிடணும், அது மட்டும்தான் மைண்டில் இருக்குது. ஏன்னா நம்ம ஹைட் லோடு ஓட்டம் தெரியல. ஹைட் லோடு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஓட்டுறோம், பார்த்துக்கலாம். பின்னாடி பாருங்கள் எப்படி நீட்டின்னு இருக்குன்னு. பின்னாடி 4 மட்டும் வச்சு கயிறு போட்டாங்க. கூட நாமளும் வந்து ஹெல்ப் பண்ணோம். ரொம்ப கூட அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா டைட்டாக போட்டு கட்டி வச்சுங்க, ஆந்திரா கட்டு போட்டு. பின்னாடி பார்த்தீங்களா டோர் இங்கே இருக்குது. டோருக்கு அந்தாண்ட 2-3 அடி வரும் போல், 3-4 அடி வரும் போல் டோருக்கு வெளில. அடாப்பா, இதுக்கப்புறம் கேபின்லேயும் ஃபுல்லாக வரும் போல். கேபினில் அப்படியே பேக் பண்ணாத குக்கரை வச்சுட்டாங்க. இந்த ஏற்றுறாங்க வருங்க கேபினுக்கு. மாட்டு கொம்பு உடச்சிக்கும் போலியே. ஆனால் அதை பார்த்து பண்ணுங்கண்ணா. இப்படி வரும். அப்பாடி, வண்டி அடுத்து தரமாக இருக்க போகுது இந்த லோடு. எங்கே கேஸு வாங்குவோன்னு தெரில. எங்கேயும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டில் பார்க்கலாம். நமக்கு இந்த குக்கர் ஒரு சும்மா ஒன்று சாப்பிட்டு பார்க்கறதுக்கு ஒன்று கேட்டேன். ஒரு சரமேற்று தந்துட்டாங்க. நம்ம ஆனால் இருந்தாலும் சாப்பிட்டோம், 2-3 குக்கர் சாப்பிட்டு மீதி தான் இது. அப்புறம் இந்த இதுவுமே தந்துருக்காங்க, குலோஜாம் மாரி. 5 ரூபா நினைக்கிறேன். இது கடையில் வாங்கினா 5 ரூபா. இது இதுவுமே கொடுத்தாங்க. பொட்டி உள்ள வச்சுருக்கேன் ஒரு 5-6 கிட்ட. இது கையில் ஒன்று சாப்பிட்டுட்ருக்கேன். லோடு பார்க்குறீங்களா எப்படி ஏற்றிக்கிறாங்கன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு போயிருக்குண்ணே. கீழே இருந்து இன்னும் லோடிங் முடியல. இன்னும் ஒரு 2 வரும், அதுக்காக வெயிட்டிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:10 ஆகுதுங்க. நாம் கிளம்பிட்டோம். போலீஸ் யாருன்னா இருப்பாங்களான்னு தெரில. ஆனால் சரியான ஹைட்டு, யார் பார்த்தாலும் கையை போட்டுருவாங்க யோசிக்காமல். கையை போட்டு ஒன்று கேஸை போடுவாங்க, அப்படி இல்லைன்னா காசு 100-200 வாங்கிடுவாங்க. பார்த்துக்கலாம், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் வந்து நம்ம இப்படி லெஃப்ட் எடுத்தாலே நம்ம போய் பைபாஸ் ஏறிடலாம். ஆனால் அங்கே வந்து போலீஸ் இருப்பாங்களாம். அதனால் நம்ம ரைட் எடுத்து ரெட் ஹில்ஸ் போய், ரெட் ஹில்ஸ்லேருந்து புழல் போய் அப்படி தான் போக போகிறோம். போரூர் கிட்ட தாங்க வரோம். 9 மணி ஆக போகுது.
போரூர்கிட்ட தான் வரோம். நம்மளை அந்த புழல் சிக்னல்லே ஒருத்தர் பார்த்துட்டு, தம்பி பொறுமையாக போப்பா, லோடு பின்னாடி சாயிற மாரி இருக்குது அப்படின்றாரு. நம்ம ஆனால் அதுலேருந்து நிறுத்தி நம்ம பார்க்கல. ஏன்னா அவங்க மேபி அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா கயிறுலாம் நல்லா நம்ம ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம்ல. நான் இந்தமாதிரி தான் 60-65 வந்தேன். அந்த இடத்துல ஃப்ரீயாக இருந்தது கொஞ்சம். வந்து சிக்னலில் நின்று பின்னாடியே வந்து ஒரு 2 வீலரில் ஒருத்தர் வந்து சொன்னார். நம்ம நிறுத்தி பார்க்கல, ஒன்றும் ஆயிருக்காது. அவர் வந்து அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வெயிட்லெஸ் தான். அப்படியே இதுவாலாம் அப்படியே உழலாம் செய்யாது, உழாமல் தான் இருக்கும். எப்படியா இருந்தாலும் உழாது. நம்ம போகிற வரைக்குமே நம்ம பார்க்கவே தேவை, உழாது. என்ன ஒன்று, டன்னேஜ் வெயிட்லெஸ்ஸு. நம்ம ஒரு 3 டன்னு போட்டு போனால் எவ்வளோ டீசல் குடிக்குமோ அவ்வளோ டீசல் குடிக்கும் போல். வண்டியே அப்படியே மதன்னு போகுதுங்க. இதெல்லாம் அவ்வளோ காற்று பூரா தடுக்குது. அப்படியே டோல்கேட் வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்கேயும் பிரச்சனை இல்லை. பெருங்களத்தூர் ஒரு இடம் தான் பிரச்சனை. பெருங்களத்தூர் ஒரு இடம். இந்த டோல்லையும் நிற்க மாட்டாங்க, வாய்ப்பு கம்மி தான், ரேர் தான். பார்த்துக்கலாம். டோர் ஓப்பன் ஆகிட்டு இது வரைக்கும் போட்டதே கிடையாது. நான் தயங்குவேன் எல்லாத்துக்குமே. டோர் ஓப்பன் ஆகிட்டுக்கு டன்னேஜ் கூட போட்டுருவேன். டோர் ஓப்பன் ஆகிட்டுக்கு தான் தயங்குவேன். ஆனால் இந்த வாட்டி என்ன பார்க்கலாம், எல்லாம் ஏற்றின்னு போகிறாங்களே, நாமளும் போவோமேன்னு சொல்லிட்டு ஏற்றிட்டேன். பார்க்கலாம். முன்னாடி போகுது பார்த்தீங்களா ஒரு ட்ராவல்ஸு, அது நம்மளை கிராஸ் பண்ணிச்சிங்க. அது கிராஸ் பண்ண உடனே நம்ம வண்டி ஒரு அலசிச்சு பாருங்க. ஐயோ அப்பா, 65 போயிருந்தேன். அப்போ வண்டி ஒரு அப்படியே அந்த ட்ராக்குக்கு லெஃப்ட்டில் சுத்தமாக இழுத்துன்னு போயிட்டுங்க. அந்த அளவுக்கு ஒரு அலசித்துங்க வண்டி. ஏன்னா ஹைட்டு வேறு, வெயிட் வேறு இல்லை. மெயின் வெயிட் இல்லாததுனால, ஹைட்டு போயிடுறதுனால காற்று அப்படியே ஒரு தள்ளி திரும்பல. இதான் லிமிட்டாக போகணும் போல். பின்னாடி எவனோ வந்தானா பிரேக் அடித்து பொறுமையாக போகணும் போல். இப்போவே நமக்கு கண்ணை கட்டுது. அப்பா 10 மணி ஆகுதுங்க. இப்போ நம்ம இதுக்கே இன்னும் சாப்பிடல, இதுக்கே தூக்கம் வருது நமக்கு. இது வரைக்கும் எந்த போலீஸும் யாரும் மறிக்கல நம்மளை, அது வரைக்கும் நல்லது. டோல்கேட்டு, செங்கல்பட்டு டோல்கேட்லாம் தாண்டிட்டோம். போயிட்டு இன்னும் டீசல் வேறு இல்லைங்க. டீசல் வேறு போட்டு ஒரு 2000க்கு போட்டால் போதும். பாரத் பங்க் வருது, அங்கே போட்டுக்கலாம். டீசல் போட்டு சாப்பிட்டு அப்படியே போகலாம். அது மேலே ஒரு மாதிரி கீழே ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா. கீழே போட்டுறது தனி கட்டு, மேலே போட்டுறது தனி கட்டு. அதை பார்த்துட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு நம்மகிட்ட சிக்னலில். போடுங்க. சரி ஓகே, டீசல் போட போகிறாங்களா, நம்ம போய் ஜீரோவை பார்ப்போம். எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். கேபினுக்கு மேலே ஒரு ஆள் வரும் போல். ஓகேண்ணா போடுங்க. அடோ அப்பா, பத்தாது போல் ஃப்ரேம்லே. பங்கமாக இருக்குது பார்க்கறதுக்கே, வேறு மாதிரி இருக்குங்க வண்டி. செங்கல்பட்டில் தாங்க டீசல் போட்டோம். டீசல் போட்டு இங்கே பங்க்லேயே டீ கடை இருந்தது. டீ கடை இல்லை, காஃபி கடையாம். ஒன்லி காஃபி மட்டும்தான் இருந்தது. காஃபி குடிச்சிட்டோம். அப்படியே கிளம்ப வேண்டியதான். தண்ணி நம்ம பிடிச்சிக்கணும். டயரில் இருக்க கல்லும் எடுத்து விட்டோம். கல்லும் எதுவும் இல்லை இப்போது டயரில். என்னன்னா இந்த பின்னாடியில் இருக்கிறதுல இந்த ஒரு இது மட்டும்தாங்க வந்துடுது. இந்த ஒரு இது மட்டும் இப்படி பேக்கில் வந்துடுது. இங்கே பாருங்கள், அது மட்டும் பேக்கில் அதிகமாக வந்திருக்கும் பாருங்கள். ஏன்னா அவர் கட்டிட்டு இறங்குறப்ப அது மேலே காலை வச்சோடனே அது இப்படி சரிக்கின்னு வந்துடுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கயிறுலாம் நல்லா டைட்டாக இருக்குதுங்க.
கையில் நல்லா டைட்டாக இருக்குது. பா எவ்வளோ பெருசு, எப்படி இருக்குது பாருங்களா, அப்படியே பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது அப்படியே. ஓகே, நம்ம கிளம்பலாம் வாங்க. நம்ம ஜாடல்லாம் பொறுமையாக தாங்க போகணும். ஜாடல் அப்புறம் அந்த வெள்ளைக்கோடு இருக்குது பார்த்தீங்களா ரோட்டில், அதெல்லாம் பொறுமையாக தான் போகணும். நம்ம தடாபடான்னு விட்டு அடிச்சுன்னு போய் கவருக்கே ஒரு லூஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது அவ்வளோ ஹைட்டு போயிருக்குல்ல, தூக்கி கூட வைக்க முடியாது. தக்க தான், தூக்கி வைக்க முடியாது, யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஜாடெல்லாம் நம்ம பொறுமையாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நம்ம ஜாடலில் பொறுமையாக தான் போவோம். வெள்ளைக்கோட்டில் தாங்க நம்ம விட்டு அடிச்சுன்னு போவோம். அதில் தான் அந்த வைப்ரேஷனில் தான் எல்லாமே லூஸ் ஆகுது. வண்டியில் இருக்க நிறைய பேர் பார்ட்ஸ் போகிறதுக்கு காரணமே அந்த வெள்ளைக்கோடு தாங்க. சரி ஓகே, நமக்கு இன்னும் லொக்கேஷன் கேட்டோம், வண்டி எடுக்கிறப்பவே கேட்டோம், இன்னும் நமக்கு அனுப்பலை. கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, நீங்கள் உளுந்தூர்பேட்டை வந்துட்டு எத்தனை மணிக்காக இருந்தாலும் கூப்பிடுங்க, நான் வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா லொக்கேஷன் போட்டால் வேற அப்பா நான் சவுண்டு காதே கிழியுது. லொக்கேஷன் போட்டால் வேறு இடம் காட்டுக்கு எட்டும் போய்தான், ஏதோ ஒரு காட்டுக்கு. அதனால லொக்கேஷன்லாம் செட் ஆகுதுப்பா, நீ எத்தனை மணிக்கு வரையோ வந்துட்டு ஃபோன் அடி, நான் எடுப்பேன், நான் உனக்கு வழி சொல்கிறேன், நீ வந்துரு அப்படின்ட்டாரு. நமக்கு இன்னும் கம்மி தான் கிலோமீட்ரு, 150 கிலோமீட்ரு 160 கிலோமீட்ரு தான் இருக்கும். இளவரசன்கோட்டை உளுந்தூர்பேட்டை, அதாவது இன்னொரு 150 தான் இருக்கும். போயிடலாம், நம்ம நேரத்தோடய போயிடலாம். அங்கே பாயிண்ட்டிலே போய்ட்டு கூட படுத்துடலாம், அப்படி இல்லைன்னா உளுந்தூர்பேட்டையில் படுத்துட்டு கூட போகலாம், தூங்கி எழுந்திட்டு கூட. ஐயோ இவங்களும் போக மாட்டுறாங்க, ரைட்லேயும் யாரும் விட மாட்டுறாங்க, வண்டி வந்துன்னு இருக்குது. என்ன தான் பண்ணுறது கடவுளே. அன்எக்ஸ்பெக்டடுங்க, நம்ம ஆர்விஎஸ் போயிட்டுருக்காருங்க நமக்கு முன்னாடி. நம்ம நெல்லூர் நம்ம ஹைதராபாத் போகும்போது அவர் நெல்லூர் போயிட்டு மீன் லோடு ஏற்றிட்டு வர போனார்ல, அவர் தாங்க திரும்பவும் அவர் நெல்லூரில் போய் மீன் லோடு பண்ணிட்டு வர்றாரு. அவர் மாமண்டூரில் பார்த்தீங்கன்னா அவர் சைடில் போயிட்டு தண்ணி மாற்றின்னு போயிட்டு யூட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறாருங்க. நான் என்னடா இது ரொம்ப வண்டி மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் நிற்கிறாரு முன்னாடி, அங்கே போயிட்டுருக்காருங்க. அவருக்கு வேறு டைம் வேறு ஆயிடுச்சு. அவருக்கு என்ன ஊர் போகிறாருன்னு தெரியல, தஞ்சாவூரா இல்லை கும்பகோணம் போகிறாரான்னு தெரியல அவர். அதனால் போயிட்டுருக்காரு. போயிட்டு ஆனால் சாப்பிட்லான்னு சொன்னார், இன்னும் சாப்பிடல, சாப்பிட நிறுத்துறேன் வான்னாரு. பார்ப்போம், நிறுத்தினா ஒன்றா சாப்பிட்லாம், இல்லைன்னா அவருக்கு சாப்பிட்டு கிளம்பிடுவார். அவர் நம்மளை சல்லுன்னு கிராஸ் பண்ணிட்டாரு, இல்லைன்னா அப்பயே காமிச்சிருப்போம் வீடியோவில். ஸோ இந்த மாதிரி தாங்க டப்பு டப். ஓகே, கை காமிச்சிட்டாரு அண்ணன், கை காமிச்சிட்டாரு பொறுமையாவா அப்படின்னு. ஆர்விஎஸ் பிடிக்கலான்னு பார்த்தா பிடிக்க முடியல, அவரை சிட்டா பறக்கிறாரு. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அங்கே போயிட்டுருக்காரு, கொஞ்சம் ஸ்லோ பண்ணாருன்னா பிடிச்சிடலாங்க அவரை. நம்மளது வேறு ஹைட் வேறு இருக்காங்காட்டியும் வண்டி
சருன்னு பிக்கப் ஆக மாட்டுது வேறு. வந்துட்டோம் கிட்ட வந்தாச்சு. அந்த காருக்கு முன்னாடி தாங்க போயிட்டுருக்காரு. டேங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போயிட்டாருங்க, போங்கங்க. சார் நமக்கு இந்த மாதிரி தான் எதனா ஒருத்தவங்க குறுக்க வந்துடுறான், காருக்காரன் இல்லை அதான் ஒருத்தவங்க. பார்ப்போம். இதோ வந்துட்டோங்க, நம்ம அவரை பிடிச்சிட்டோம். ஆனால் ஓவர்டேக் எடுக்க முடியாது. பார்ப்போம், எடுக்க முடியுதா பார்ப்போம். ஓவர்டேக் எடுத்துட்டோம். கிராஸ் பண்ணியாச்சுங்க அவரை. சாப்பிட்டோங்க. நம்ம 10:30 மணி 11 மணி ஆகும்னு நினைக்கிறேன். டைமை பார்க்கல, சாப்பிட்டோம். ஆர்விஎஸும் நின்னாப்புல. அவர் தான் வந்து முதல் நின்னார். ரொம்ப வண்டி அங்கே நிற்குதுங்க. இங்கேருந்து பார்த்தாலே ஹைட்டாக தெரியுது, வெள்ளையாக தெரியுது பாருங்க. அதுதான் ரொம்ப வண்டி. மேலே ஏறி மீனை காமிக்கிறேன் உங்களுக்கு, வாங்களேன். சிலிண்டர் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் மேலே ஏறி உங்களுக்கு மீனை காமிக்கிறேன் பாருங்கள். சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. 11:30 டைமு. நான் டைமை பார்க்கல முன்னாடியே, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். மீன்லாம் வேறு கொஞ்சம் பெரிய மீன் போலங்க. நல்லா ஆந்திராவிலேருந்து கும்பகோணம் போகுது மீன். லைவாக எடுத்துகிட்டு போகிறாங்க மீனை. அவர் கிளம்பிட்டாருங்க. அவர் ஜெட்டு மாதிரி பறந்துட்டார் அவர். ஏன்னா அவருக்கு டைம் இல்லை. எத்தனை மணி மார்க்கெட்டுன்னு தெரில அவருக்கு. ஆனால் அவர் அதை கேட்கல நம்ம. அவர் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அவர் சாப்பிட்டு. எல்லா ட்ராவல் பஸ்ஸுமே இருக்குங்க இங்கே பூராவே. இங்கே பூரா நிற்கிறதுக்கு, அதுக்கு அந்தாண்ட பூரா நிற்கிறது பூரா ட்ராவல் பஸ் தான். இது வருங்க, பூராவே ட்ராவல்ஸ் தாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி டோலில் தாங்க தாண்டி மேம்பாலம் ஏறி இறங்குறோம். அந்தாண்ட ரோடு கொஞ்சம் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால டிராஃபிக்கு. அப்படி தூக்கம் ஆகுது. டைம் கரெக்டாக 1 மணி ஆகுது. இப்போ ஒரு 10 நிமிஷமாக இப்படி தான் நிற்கிறோம். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல, பார்க்கலாம். எங்கேயாவது நிறுத்தி வண்டியை பார்க்கணும். இங்கேயே நிறுத்தி வண்டியை பார்க்கலாம். ஏன்னா கயிறு எதனா லூஸாக இருக்கான்னு நம்ம பார்க்கவே இல்லை, சாப்பிட்டு எடுத்தது இல்லை. எதுவும் லூஸாக இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் செக் பண்ணுறது நல்லது. அப்படியே ஒன் சைடாக சாயிற மாதிரியே இருக்குது வண்டியே. எந்த லூஸும் இல்லைங்க, டைட்டுப்பா. இதெல்லாம் ஒன்றுமே அசைக்க கூட முடியல. இதெல்லாம் பாருங்க, அசைக்க கூட முடியல. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் எங்கேயும் நிற்க தேவை. டயர்லையும் கல் எதுவும் இல்லை, போயிட்டே இருக்கலாம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஸோ கடவுளே,
அரசூரில் தாங்க இருக்கோம். ஒரு 10 நிமிஷமாக நிற்கிறோம். ஸோ நானும் ஃபோன் பேசினே அப்படியே இருந்தேன். சரி போயிடலான்னு. எங்கே போகவே இல்லை வண்டி, அப்படியே நிற்குது. எல்லா வண்டியும் இந்த வண்டியெலாம் ஆஃபில் இருந்ததுங்க. இப்போ தாங்க கிளப்புனாரு, லைட்டாக மூவ் ஆயிடுச்சு. இப்போ தான் கிளப்புனாரு. சுத்தமாக அந்த தலைப்பு வரைக்கும் நிற்குது. நான் அந்த லாஸ்ட்டில் நான் நிற்கும் போது பார்த்தேன், அந்த தலைப்பு வரைக்குமே நிற்குது. என்னன்னு தெரியல, எதனா ஆக்சிடெண்ட்டாக என்னன்னே தெரியல, அப்படியே நிற்குது. வண்டி மூவ் ஆனால் கூட பரவாயில்ல, அப்படியே சுத்தமாக நிற்குது. 10 நிமிஷத்துக்கு மேலே கூட இருக்கும். நான் வேறு போய் சீக்கிரமாக தூங்கலான்னு பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிலாம் நல்லா தான் கிராஸ் ஆகிருக்கு. நம்ம அவர் சத்தியோவில் இருக்காருங்க இல்லையா, அவர்கிட்ட தான் பேசணும். ஆர்விஎஸ் அவர்கிட்ட தான் கேட்டோம், இனிமேல் நீ போகும்போதும் டிராஃபிக் இருந்ததா அப்படின்னு கேட்டேன். இல்லை டிராஃபிக் எல்லாம் வந்துதான் இருந்தது அப்படின்னாரு. அப்போ இப்போ எதனா ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எதனா ஆக்சிடெண்ட் எதனா ஆயிடுச்சா இல்லை என்னன்னு தெரியலையே. எதனா வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றுத்தானு தெரியல வழியில். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக போனால் தூங்கலாம். அதுதான் பார்த்தோம். இன்னும் இதில் டைமிங்களோடலாம் திரும்ப போகிறவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் பாவம். சரி நம்ம வண்டி ஆஃப் பண்ணுவோம். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஓகே. என்ன ரீசன்னே தெரிலங்க, கிளியர் ஆயிடுச்சு. சரி எதனா வண்டி எதனா பிரேக் டவுன் நின்றுருக்குன்னு பார்த்தேன். என்ன ரீசன்னே தெரியல, எதுக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னே தெரில, எதுக்கு டிராஃபிக் ஆயிடுச்சுன்னே தெரில. டிராஃபிக் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கு வண்டிலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் கிட்டே இருக்கும். 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நின்றுச்சு அப்படியே வண்டி. எதுக்கு நின்றுதுன்னே தெரில. நமக்கு இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். அரசூர்லேருந்து உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான். அதான் இங்கேருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர் வரும். ஓகே நம்ம போயிடலாம். நம்ம போயிட்டு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அவருக்கு. ஃபோன் எடுத்தால் நம்ம லொக்கேஷனுக்கு போயிடுவோம். அதே தான் உளுந்தூர்பேட்டையில் டோலில் போட்டு படுத்துட்டு காலைல போய்க்கலாம். ஐயோ நம்ம வேறு டோல்கேட்டை வேறு தாண்டி வந்துட்டோம். வேறு பாட்டிக்கு ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்க மாட்டுறாரு. இப்போ இளவரசன் கோட்டைன்றது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே போனால் தூங்க முடியுமான்னு தெரில. அவர் என்ன சொன்னார்னா, நீ ஃபோன் பண்ணுப்பா நான் வழி சொல்கிறேன், நீ மேப்பில் போட்டு போனால் மாற்றி காமிக்குது, அதனால தான் இப்போ நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பலை, லொக்கேஷன் வேறு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதனால தான் நாமளும் லொக்கேஷன் அடிக்கல. சரி அவர் ஃபோனு நீ எத்தனை மணி இருந்தாலும் நீ ஃபோன் பண்ணு, நான் ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணுவேன்னாரு. ஃபோனை எடுக்க மாட்டுறாரு. 2 வாட்டி அடிச்சிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொரு டைம் அடித்து பார்ப்போம். இன்னும் அப்படி இல்லைன்னா எங்கேயாவது விட்டு தூங்குவோம். இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. எங்கே விட்டு தூங்கத்துன்னு தான் தெரில. அங்கேயாச்சும் பரவாயில்ல, டோல்கேட்டில் விட்டு தூங்கிருக்கலாம். இதுக்கப்புறம் எங்கே விட்றதுன்னு தெரில எனக்கு. ஸோ சேட். சரி ஓகே, எங்கேயாவது இடம் கிடச்சா நிறுத்திப்போம். நிறுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம வண்டி அங்கே விட்டோம். வண்டி அங்கே விட்டு எடுத்துன்னு வந்துட்டேங்க. ஏன்னா எனக்கு அங்கே ஒரு இதுவாக இல்லை, ஒரு நிம்மதியாக இல்லை. அப்புறம் இங்கே பார்த்து இங்கே வண்டி நின்றுந்தது. சரி இங்கே விட்டு போவோம். இந்த சைடில் தான் நம்ம போனோம். சேலம் ரோட்டில் தான் போயிட்டு இந்த சைடில் திரும்பி தேகதுர்கம் ரோட்டில் போகணும் போல். இங்கே விட்டுலாம் சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டோம். ஏன்னா இந்த லாரிலாம் பார்த்தோம். இது கர்நாடகா லாரி ஒன்று, தமிழ்நாட்டு லாரி ஒன்று போல். சரி ஓகே, நாம் இப்படி உள்ளே விடுவோம்.
இதுதான் நிம்மதியாக இருக்குது. அங்கே எனக்கு நிம்மதியாக இல்லை. ஓகே தூங்கலாம். எத்தனை கொசு கடிக்குதுப்பா. சரி ஓகேங்க, கொஞ்சம் ஆதா விட்டு வண்டியை தூங்கலாம். நம்ம லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டோம். அவர் உள்ளே இல்லை, உள்ளே போகாதீங்க, உள்ளே திரும்பிட்டு நம்ம அவருக்கு ஃபோன் அடித்தோம். உள்ளே திரும்பி ஒரு கிலோமீட்டர் போயிட்டு, இல்லை உள்ளே திரும்பாதீங்க, உள்ளே போகாதீங்க, திரும்ப மெயின் ரோட்டுக்கே வாங்கன்ட்டார். சரி ஓகேன்ட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, இங்கே ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது. இப்படி இங்கே இது பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்போம். பிஎஸ்கே மகால். ஓகே, அவர்கிட்ட கேட்போம். பாயிண்ட்டு வந்துட்டாச்சுங்க. பாயிண்ட்டில் வந்து விட்டாச்சு. மேப்பில் காமிச்சது வந்து அந்த சைடு போயிட்டுங்க, ஆப்போசிட்டில் அப்படியே போயிட்டு மேப்பில். இப்போ தான் நம்ம அவருக்கு லொக்கேஷன் அனுப்பியிருக்கோம். நான் இந்த லொக்கேஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப லொக்கேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு. ஓகே, இது பண்ணலாம். கவர்லாம் ஆக்க வேண்டியதான்னு நினைக்கிறேன். கேட்டு கரெக்டாக வந்து 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் இருக்குங்க, அவ்வளோதாங்க. அதுக்குள்ளே இறக்கிட்டாங்க. அப்படியே கவர் அப்படியே ஆளுக்கு ஒரு மொழி ஆகட்டும். அப்படியே அவங்க இறக்கினே இருந்தாங்க. நான் கவர் அப்படியே சிக்கல் இல்லாமல் சுற்றினேன். இங்கே கொஞ்சம் இருக்கா கவர், அது இல்லாமல் தான் கொஞ்சம் இருக்குது பாருங்க. ஒரே கயிறு தான் அது. ஒரு இதுவில் நான் பிட்டாக ஆக்கிட்டேன். அது ஆனால் இப்போ நல்லா யூஸ் ஆகிடுச்சு. அது இதுக்கு வந்து கயிறு ரொம்ப கயிறு கரெக்டாக போயிடுத்துங்க. 10 கிலோங்க கயிறு கரெக்டாக போயிடுச்சு. 10 கிலோ கயிறு. சரி ஓகேங்க. இப்போ நம்ம இறக்கிட்டோம். வாடகை வாங்கிட்டு நம்ம விழுப்புரம் தாங்க போகிறோம். இங்கேருந்து 50 கிலோமீட்டர் விழுப்புரம் போயிட்டு நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு பாண்டியிலேருந்து லோடு கிடச்சா நம்ம போகலாம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீட்டில் போயிட்டு இன்றைக்கி சனிக்கிழமை நாளைக்கு இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டு திங்கக்கிழமை காலையில் தாங்க சென்னைக்கு போகிற மாதிரி இருக்கும். நான் அந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்து எங்கே போகிறேன் என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.